ஆபரேஷன் சிந்தூர் 2.0 நேற்றிரவு பாகிஸ்தானுடைய பதிலுக்கு பதிலான அடியை இந்திய ராணுவம் கொடுத்திருக்கிறது. இதில் நேற்று கிட்டத்தட்ட 3 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக முதல்ல தகவல் இருந்தது. 5 விமானங்கள்னு சொல்றாங்க. ஆனால் 2 விமானங்கள் அப்படின்னு பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த விமானங்கள் எப்பேற்பட்டது? போர் விமானங்கள் அப்படின்றது பயணிகள் விமானத்தை விட பன்மடங்கு செலவு கொண்ட ஒன்று. ஏன்னா அதில் பொருத்தக்கூடிய ஆயுதம், அதற்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒன்று. சரி, இப்போ நேற்று வீழ்த்தப்பட்டதுல ஒன்று F-16. இப்போ நீங்க பார்க்கக்கூடியதுதான் F-16. இது அமெரிக்கா தயாரிப்பு. அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பாதுகாப்பு விமானங்கள்ல வார் ஜெட்ல இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை அவங்க குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா நாடுகளும் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பிராந்தியத்தில் எந்தெந்த நாடுகளுக்கு வேணும் அப்படின்னு எகிப்துக்கு கொடுத்துருக்காங்க, இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க, பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க, ஈராக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல 25 நாடுகளில் 4000 வரை இதுவரை செய்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டா கொடுக்கக்கூடிய பொருள் இல்லை, அவங்க பார்த்து கொடுக்கக்கூடிய ஒன்று. இதனுடைய உதிரி பாகங்கள் எல்லாம் அமெரிக்காவிலிருந்து மட்டும்தான் கிடைக்கணும். 75 விமானங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய விமானங்கள்ல ரஃபேல் டாப் மோஸ்ட்ல இருக்கு. ஏற்கனவே அபிநந்தன் ஒரு முறை பிடிபட்டப்போ நம்ம ஒரு F-16 வீழ்த்தியதாக தகவல் வெளியிட்டோம். இப்போது F-16 வீழ்ந்திருப்பதாகவும் இதுல இருந்து தான் ஒரு பாகிஸ்தானிய விமானி பிடிபட்டிருப்பதாகவும் தகவலை நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே, இதனுடைய ஸ்பெக் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதனுடைய வேகம் அப்படின்றது 1500 மைல் பெர் ஹவர் போகக்கூடிய அளவுக்கான வேகம் இருக்கக்கூடியது தான் இந்த F-16 அப்படின்றத பார்க்கிறோம். இதனுடைய ரேஞ்ச் அப்படின்றது ஒரே ஃபோர்ஸா கிட்டத்தட்ட 3223 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது கடல் பகுதி அப்படின்னா 1700 நாட்டிக்கல் மைல் அப்படின்றதையும், மைல் அப்படின்னா 2002 மைல் தூரத்தில் ஒரே ஃபோர்ஸாக செல்லக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 50,000 அடி உயரத்தில் 15,000 கிலோமீட்டர் வரை அது சென்று அங்கிருந்து எதிரிகளை தாக்கி அழிக்கக்கூடியதாக இதை அமெரிக்கா வடிவமைத்திருக்கிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட இதனுடைய மொத்த வெயிட் அப்படின்றது 16,875 கிலோகிராம் அளவுக்கான வெயிட் இது தாங்கி செல்லும் அப்படின்றத பார்க்கிறோம். இதுல ஃபியூல் மட்டுமே 5,443 கிலோகிராம். ஏன்னா அவங்க கிலோகிராம் தான் மெஷர் பண்ணுவாங்க. தாங்கி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுல பல உபகரணம் நம்ம பார்க்கக்கூடிய சின்ன ரக மிசைல்ஸ் பார்க்கலாம், பெரிய ரக மிசைல்ஸை பார்க்கலாம். ஸோ பல வகையான ஆயுதங்களை இதுல நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த விமானத்தை 75 விமானங்களை பாகிஸ்தான் வாங்கி இருக்குது. பாகிஸ்தான்ல மொத்தம் 3 வகை விமானங்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. இந்த ஒரு விமானத்துடைய விலை மினிமம் 2000 கோடி அப்படின்றாங்க. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு, நீங்க பாக்குறீங்க. F-16A, B, C, D அப்படின்னு பல வகை இருக்கிறது. இன்னும் 70, 72 போன்றவை எல்லாம் இன்னும் பல மடங்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வரை அதனுடைய விலை இருக்கிறது. இதுல ஒரு விமானத்தை தான் தாக்கி அளித்திருப்பதாக தகவல். சரி, அடுத்தது நம்ம என்னன்னு பார்க்கலாம். F-16க்கு அடுத்ததாக நாம் JF-17 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் நேற்றைய தினம் அப்படின்றது வந்த தகவல். இந்த JF-17 அப்படின்றது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் சீனாவுடைய தயாரிப்போட இப்போ நம்ம HCL மூலமாக வெளிநாடுகளில் ஏதாவது விமானத்தை வாங்குறோம் அப்படின்னா இங்க கொலாபரேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க டெக்னாலஜியை கொடுப்பாங்க, இங்க நம்ம உருவாக்குவோம். ஒரு 100 உற்பத்தியை அவங்களுடைய டெக்னாலஜியை வச்சு அவங்கள கூட வச்சு உருவாக்குவோம். அவங்களுக்கு அதற்கான விலையும் கொடுத்துருவோம். அதன் பிறகு தயாரிக்கக்கூடியது HCLக்கு சொந்தமானதாக இருக்கும். அதே போல பாகிஸ்தான் சீனா 2 பேரும் சேர்ந்து தயாரிச்ச விமானம் இது. இதை ஒரு காஸ்ட்லியை குறைக்கக்கூடிய வகையில் அப்படி பார்த்தாலும் 220 கோடி ரூபாய் ஒரு விமானத்துக்கு ஆகுது. இந்த விமானம் 2 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது 1350 கிலோமீட்டர் செல்லக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 1910 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் செல்லக்கூடிய வகையிலான இந்த விமானம் இது சிங்கிள் என்ஜின் பொருத்தப்பட்ட விமானமாக இருக்கு. 12,474 கிலோகிராமை இதுல தாங்கி செல்லக்கூடிய அளவுக்கு இது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 7 இடங்கள் மூலமாக இதை தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த JF-17 2 வீழ்த்தப்பட்டிருக்கிறது, F-16 1 வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வீழ்த்தப்பட்டது அப்படின்னா இதை பற்றின தகவல்களை அமெரிக்காட்ட அவங்க நிச்சயமா சொல்லணும். ஏன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்றத இதை கண்காணிப்பதற்காக பாகிஸ்தான்ல, ஏன்னா இதனுடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பாகிஸ்தான்
அமெரிக்காட்ட சொல்லிட்டு தான் செய்ய முடியும். அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸும் அவங்ககிட்ட இருந்தா வாங்க முடியும். அதனால இந்த தகவல் நிச்சயமா வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கும். இந்த விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது சீனாவுக்கு நல்ல செய்தி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவுடைய HQ-9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு கவசம் அது செயலிழந்ததால தான் 24 ஏவுகணைகளை நம்ம போட்டும் கூட 24 இடங்களை குறிவைத்தும் கூட ஒன்றை கூட தாக்கி அழிக்க முடியவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் 1.0ல அது நடந்தது. இப்போ பாகிஸ்தான் சீனாவுடைய கொலாபரேஷன் உருவாகிருக்கக்கூடிய JF-15 செயல்திறனும் கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அதே போல வந்து விழுந்த ட்ரோன்கள், நம்ம சிதறடிச்ச ட்ரோன்கள், இதுவும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடைய தயாரிப்பு அப்படின்னு தெரிய வருகிறது. ஸோ இவங்களுடைய சீனா பாகிஸ்தான் கூட்டு இந்த இதில் பெரும்பாலான விமானங்கள் ட்ரோன்கள்லாம் நம்ம எளிதாக தாக்கி அளிக்க முடிகிறது. ஆனால் F-16 தாக்கி அளித்திருப்பது உண்மையிலேயே பெரிய விஷயமாக, இந்திய ராணுவத்துடைய பெருமைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். இது எங்க விழுந்திருக்கு, யார் பிடிபட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்களை பின்னர் வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவிக்கக்கூடும்.